தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி அருகே ஒரு வழக்கறிஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார். சொந்த சித்தப்பாவே போலீஸில் சரணடைய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வந்திருக்கு. தாராபுரம் அருகே பட்டப்பகலில் தனியார் பள்ளி அருகே வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் அவரது சித்தப்பாவான தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளி அருகே தலையில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இந்த சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொத்து பிரச்சினையில் முருகானந்தத்தின் தந்தை லிங்கசாமி கொலை செய்யப்பட்டதாகவும் இதில் அவரது சகோதரர் தண்டபாணிக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் கூறப்பட்டது. இப்படி இருக்க தண்டபாணிக்கு சொந்தமான பள்ளியில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக முருகானந்தம் வழக்கு தொடர்ந்திருந்தார். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு முருகானந்தம் சென்றபோது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் கொலையை அரங்கேற்றியதாக முருகானந்தத்தின் சித்தப்பா தண்டபாணி, கூலிப்படையினர் 4 பேர் என 5 பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ராணுவம் நடத்திய தேடுதல் வேட்டையில் தேடப்படும் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது பஹல்காம் மற்றும் அமர்நாத் யாத்திரை தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். தேசிய புலனாய்வு முகமை மற்றும் ராணுவம் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள குழுக்களை கண்டறிந்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 உடல்களும் கைப்பற்றப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஒரு சிறுவனை வெறிநாய் கொடூரமாக கடித்து குதறிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுவனை வெறிநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளப்பட்டி நகராட்சி பகுதியில் 10 வயதே ஆன தமிமுன் அன்சாரி என்ற சிறுவன் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் வழக்கம் போல் தனியாக பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வெறிநாய் ஒன்று சிறுவனை துரத்தி கடித்து குதறியது. பின்பு உடனடியாக மீட்கப்பட்ட சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். 25 வயதான ஐடி ஊழியர் நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அக்காவை காதலித்த பட்டியலின இளைஞரை தம்பி வெட்டி கொன்ற பயங்கரத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். நெல்லை கேடிசி நகர் அருகே உள்ள அஷ்டலட்சுமி நகர் பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. கூடியிருந்த போலீசார் கயிறு கட்டி அந்த தெருவை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். காரணம், நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு இளைஞர். தார்பாயில் மூடப்பட்டிருக்கும் சடலமும் வீதியை சிவப்பாக்கிய இந்த குருதியுமே அதற்கு சான்று. கொல்லப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியின் மகன் கவின். 25 வயதான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சமீப நாட்களாக தூத்துக்குடியில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று நெல்லை கேடிசி நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர் ஒருவரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கவினின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மணிமுத்தாறு பட்டாலியன் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர்கள் சரவணகுமார் மற்றும்
கிருஷ்ணவேணி தம்பதி. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகள். அதில் 22 வயதான சுர்ஜித் என்ற மகன்தான் தற்போது கவினை கொலை செய்திருக்கிறார். காரணம் சகோதரியுடனான கவினின் காதல். கவினும் சுர்ஜித்தின் சகோதரியும் பள்ளியில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். இதனால் ஆரம்பம் முதலே நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த 6 மாதமாக இருவரும் நெருங்கி பழகி பேசி காதலை வளர்த்ததாக தெரிகிறது. மேலும் அந்த பெண் ஒரு சித்த மருத்துவர். இதனால் கவினின் தாய்க்கும் உறவினர்களுக்கும் அந்த பெண் தான் பணிபுரியும் மருத்துவமனையிலேயே வரவழைத்து சிகிச்சை அளித்திருக்கிறார். அப்போதெல்லாம் கவினும் அவர்களுடன் சென்று வந்திருக்கிறார். ஆனால் இந்த காதல் விவகாரம் சுர்ஜித்திற்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. அக்காவிடம் பேசுவதை நிறுத்த சொல்லி கவினை கண்டித்துள்ளார். ஆனாலும் கேட்காததால் ஆத்திரத்தில் சுர்ஜித் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு வந்த கவினை தனியாக பேச வேண்டும் என பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார் சுர்ஜித். 2 தெரு தள்ளி சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத அஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவில் வைத்து கவினை மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறார். அந்த தாக்குதலில் கவின் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட சுர்ஜித் அங்கிருந்து சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. மேலும் கவின் அந்த சித்த மருத்துவர் பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் தன்னை காதலிக்க சொல்லி அந்த பெண்ணை துன்புறுத்தியதாகவும் இதனை கண்டித்தும் கேட்காததால் சுர்ஜித் இந்த கொலையை செய்ததாக பெண்ணின் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்பதால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே சுர்ஜித்தின் பெற்றோர் காவல்துறையில் பணியாற்றுவதால் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் உடலை வாங்க மாட்டோம் என கொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை தெரிவித்துள்ளார். என் பையன் பொண்ணை காதலிச்சான். ஒரு 9 வருஷம் போல் காதலிச்சான். அந்த பொண்ணு தான் இவனை இருக்கக்கூடாமல் ஓயாமல் டார்ச்சரு. நாங்களும் சத்தம் போட்டு விட்டுட்டு ஓயாமல் டார்ச்சர் பண்ணி என் பிள்ளை அங்கே வர சொல்லி அம்மா அப்பா இதெல்லாம் சதி திட்டத்தோட என் பிள்ளை ஆதரவுக்கு அந்த பிள்ளை நைஸாக வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கில் வச்சு வெட்டிட்டாங்க. முழுக்க ஆமான கொலை. அம்மா அப்பாவை கரெக்டாக கைது பண்ணி தீரணும். ஆதரவு வாங்க அவங்க அம்மா அப்பா நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு என் பிள்ளையை வந்து கொலை பண்ணிட்டாங்க. முழுக்க சரி அம்மா அப்பா அவன் தம்பி அவங்க காவல்துறை பெரிய அதிகாரினாப்புல அது மறைக்க பார்க்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோர் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவின் போது பக்தி பரவசத்தில் போலீசாரை பக்தர் ஒருவர் தள்ளிவிட்டு துள்ளிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிபோதையில் இளைஞர்கள் அட்ராசிட்டி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனியில் அதிமுக நிர்வாகி வீட்டின் முன்பு மதுபோதையில் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். வள்ளிநகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் முருகன் மதுபோதையில் இருந்ததை தட்டி கேட்டதால் அவரது இல்லத்தின் முன்பு 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அட்ராசிட்டி செய்தனர். வீட்டின் கதவை சேதப்படுத்தியதோடு வெளியே நிறுத்தியிருந்த பைக்கை சேதப்படுத்தி ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்தனர். இளைஞர்களின் செயல் முகம் சுழிக்க வைத்த நிலையில் பரஸ்பரம் தங்களை தாக்கியதாக முருகன் தரப்பிலும் இளைஞர்கள் தரப்பிலும் போலீசில் புகார்
அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மேடையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கதறி அழுதிருக்காரு. எதுக்குன்னு பார்ப்போம். சிவகாசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மேடையில் நிர்வாகிகள் முன்பு கண்ணீர் சிந்திய சம்பவம் நடந்துள்ளது. கட்சி நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி சிறையில் போலீசார் தன்னை மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். கொடுப்பதுதான் தனக்கு வழக்கமே தவிர நான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என அவர் கண்ணீர் மல்க பேசினார். தன்னை யார் தடுத்தாலும் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில்தான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் எனவும் அவர் சூளுரைத்தார். பணம் வாங்கி சொன்னாங்க. யாரிடத்திலாவது பணம் வாங்கி நான் வேலை சொல்லி ஏமாற்றினாங்க வரலாறு உண்டா? KT பாலாஜி என்ற வந்தவனுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறான், கோவில் கொடுப்பான். இப்படித்தான் பேர் வாங்கினர். கேவலம் என்ற இந்த திமுக ஆட்சியை அடித்து நொறுக்க வேண்டும். திமுக அனுப்பித்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். சில பேர் சொல்வார்கள், அங்க போயிருந்தாரா இங்கே போயிருந்தாரு, சிவகாசியில் தான் நிற்பேன். கொலை செய்த எனக்கே சிக்கன் ரைஸ் தரமாட்டியான ரவுடி அட்டகாசம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரகடம் அருகே ஹோட்டலில் தனக்கு சிக்கன் ரைஸ் தரவில்லை என்ற ஆத்திரத்தில் சாப்பிட வந்தவரை ரவுடி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஊராட்சி மன்ற தலைவர் PPGD சங்கரை கொலை செய்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ரவுடி சாந்தகுமாரின் உறவினர் அகிலன். இவர் ஒரகடம் அருகே வாரணவாசி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவு சாப்பிட சென்றபோது சிக்கன் ரைஸ் கேட்டுள்ளார். சிக்கன் ரைஸ் இல்லை என ஹோட்டல் ஊழியர்கள் கூறியதால் அங்கு ஏற்கனவே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபரிடம் அகிலன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கர் தெரியுமா? நடு ரோட்ல கெச்சி போட்டு போட்டோம். தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்க ஐஸ் தானே சொன்ன. என்ன சொன்னானப்பா? ஐஸ் தானே சொன்னானே. அந்த கார்ல போட்டோம் நான் தான். போயிட்டு போய் செக் பண்ணி பாரு. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு இளைஞர் அருவியிலிருந்து தவறி விழும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அருவியின் உச்சியில் ஏறிய இளைஞர் 60 அடி ஆழத்தில் விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஸ்குடா அருவி எப்போதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழியும் புகழ்பெற்ற அருவிகளுள் ஒன்று. கொண்டாட்ட மனநிலையில் அருவியில் குளிக்க ஆர்வமாக சென்றார் இளைஞர் ஒருவர். ஆர்வத்தின் உச்சத்தில் அருவியின் உச்சிக்கு சென்ற அவர் கண்ணிமைக்கும் நொடியில் கால் வழுக்கி அருவி நீர் விழும் வேகத்திலேயே 60 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்தார். படுகாயமடைந்த இளைஞர் அருவி வெள்ளத்திற்கு மத்தியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் பதறியடித்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அருவி உச்சியில் குளிக்க ஆசைப்பட்டு கால் எலும்புகளை இளைஞர் முறித்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கின சாப்பாட்டிற்கு பணம் கேட்ட ஊழியர்களை தாக்கின காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோவில்பட்டியில் உணவு வாங்கியதற்கு பணம் கேட்டதால் கத்தியை காட்டி மிரட்டி தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே சாலையில் உள்ள ஹோட்டலில் 2 பேர் சாப்பாடு பார்சல் வாங்கியுள்ளனர். கடை ஊழியர்கள் பார்சல் வாங்கியதற்கு பணம் கேட்ட நிலையில் கத்தியை தீப்பொறி பறக்க தரையில் உரசி பார்சல் வாங்கிய நபர் மிரட்டியுள்ளார். மேலும் சாப்பிட்டுவிட்டு நின்று கொண்டிருந்த கணேஷ் பாண்டி என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளார்.
இதில் காயமடைந்த கணேஷ் பாண்டே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தகராறில் ஈடுபட்ட 2 பேரை தேடி வருகின்றனர். இவங்களுக்கு செம துணிச்சல்னு ஒரு பக்கம் பாராட்டு, மறுபக்கம் விபரீத செயல்னு விமர்சனம். ஆனால் மூதாட்டியின் வீடியோ வைரல். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே 70 வயது மூதாட்டி ஒருவர் தனது வீட்டில் பதுங்கிய விஷப்பாம்பை வெறும் கைகளால் பிடித்ததுடன் கழுத்தில் சுற்றிக் கொண்டது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. हे करू नको आई बस 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 बात लय नको पोट पुरतो सावली नाही ना सावली गाल की अजून थोडं हात पुढे जाऊ दे थोडासा अजून तोंडापाशी. हा बस चिडले जाऊ नको थांब रे जाऊ दे. கன்னியாகுமரியில் அதிவேகத்தால் ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த பைக் நின்றிருந்த லாரி மீது மோதிய விபத்தில் இளைஞர் தூக்கி வீசப்படும் காட்சி வெளியாகி உள்ளது. அபாயகரமான வளைவில் திரும்பிய போது இந்த விபத்து நடந்துள்ளது. சாலையில் இழுத்துச் செல்லப்பட்ட பைக்கில் இருந்து புகை வெளியேறியது. தூக்கி வீசப்பட்ட வேகத்தில் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயமடைந்த இளைஞர் பேச்சு மூச்சின்றி கிடந்தார். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பலத்த காயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 14 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 35 வயது இன்ஸ்டா பிரபலத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 பிள்ளைகளின் தந்தை இன்ஸ்டாகிராமில் செய்த சித்துவேலையின் பின்னணி குறித்த ஒரு செய்தி தொகுப்புடன் தந்தி டிவியின் 10 மணி பரபரப்பு செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். பட காட்சியை அப்படியே ரீக்ரியேட் செய்து ஆக்ஷன் ஹீரோவாக ரீல்ஸ் போடும் இந்த இன்ஸ்டா பிரபலம் ஒரு போக்சோ குற்றவாளி. ஸ்கிரீனில் ஹீரோவாக நடித்த இந்த இன்ஸ்டா பிரபலம் ரியலில் பக்கா வில்லனாக மாறி பள்ளி சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். வயதில் 3 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கும் இந்த செலிபிரிட்டி 14 வயது சிறுமியிடம் கல்யாண ஆசை காட்டி இப்படி ஆபாச வேலையில் ஈடுபட்டுள்ளார். அரை மில்லியன் ஃபாலோயர்களை வைத்திருக்கும் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் போக்சோ வழக்கில் கைதான கதையை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். லாங் ஹேர், ஃபேர் டோன், பிரெஞ்ச் பியர்ட் என மாசாக போஸ் கொடுக்கும் இவர்தான் கேரளாவின் பிரபல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் முகமது சாலிம். கேரள மாநிலம் காசர்கோட்டை சேர்ந்தவர். 35 வயதாகும் இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். இவர் ஷாலு கிங், ஷாலு காசர்கோட் போன்ற பெயர்களில் இன்ஸ்டா பேஜ் மற்றும் யூடியூப் சேனல்களை நடத்தி வருகிறார். ஆரம்பத்தில் சினிமா பாடல்களுக்கும் வசனங்களுக்கும் வாயசைத்து ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனார். ரீல்ஸ் வீடியோக்கள் கொடுத்த வளர்ச்சியில் சலூன் கடை முதல் ரியல் எஸ்டேட் வரை பல ப்ரமோஷன்களை செய்து காசு பார்த்தார். பின் நண்பர்களுடன் சேர்ந்து சொந்த முயற்சியில் காமெடி கண்டென்ட் வீடியோக்களை போட்டு செலிபிரிட்டியாக உருவெடுத்தார். இதனால் இன்ஸ்டாவில் 1/2 மில்லியன் ஃபாலோயர்களையும் யூடியூபில் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்களையும் வைத்துள்ளார். இவருக்கு லேடி ஃபேன்ஸ் அதிகம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த ஃபேன் பேஸ் வழியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோழிக்கோடு அருகே கோயிலாண்டி பகுதியைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவியுடன் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப் சாட்டில் ஷாலிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த பழக்கம் இருவர்களுக்கிடையே நெருக்கத்தை அதிகரித்திருக்கிறது. இதனால் சிறுமிக்கு காதல் வலை விரித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் ஷாலி. இதனைத் தொடர்ந்து சிறுமியை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடிக்கடி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே இது குறித்து கோயிலாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் போலீசார் முகமது ஷாலி மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதுகுறித்து அறிந்த அவர் துபாய்க்கு தப்பி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர். ஆனால் அவரது தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த நிலையில் முகமது ஷாலி துபாயிலிருந்து விமானம் மூலம் மங்களூரு வருவதாக கோயிலாண்டி போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று மங்களூரு விமான நிலையத்தில் வைத்து முகமது ஷாலியை கைது செய்தனர். தொடர்ந்து கோயிலாண்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அதில் ஷாலி சிறுமியை ஏமாற்றி சீரழித்தது உறுதியானது. விசாரணை முடிவில் முகமது ஷாலியை போலீசார் கோழிக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 14 வயது சிறுமியை 35 வயது இன்ஸ்டா பிரபலம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.